துறவி கபீர்தாசர் அவர்களுடைய மிக புகழ்பெற்ற ஒரு தோயா வாழ்க்கையினுடைய நிலையாமையையும் மரணத்தினுடைய நிச்சயத்தையும் தெளிவுபடுத்துது. இதில் என்ன அர்த்தம்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர்கள் ராஜாவாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், இல்லை ஞானிகள் ஃபக்கீர் அவங்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். அவர்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு சொர்க்கமோ நரகமோ ஏதோ ஒன்று கட்டாயம் கிடைக்கும். ஆயே ஹே சோ ஜாயேங்கே ராஜா ரங் ஃபக்கீர், ஏக் சிம்ஹாசன் சடி சலே, ஏக் பந்தே ஜாத் ஜஞ்சீர். आए हैं सो जाएंगे राजा रंग फकीर, एक सिंहासन चढ़ी चले, एक बंदे जात ஜஞ்சீர். பிறப்பெடுத்த எல்லாருக்குமே இறப்புங்கிறது நிச்சயம். பணக்காரன் ராஜாவாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், இல்லை சன்னியாசியாக இருக்கலாம். எல்லாருக்குமே இங்கே சமமான வாய்ப்பு தான், போய் தான் ஆகணும். எந்த மக்கள் நல்ல காரியங்கள் பண்ணுறாங்களோ, இறைவனை வழிபடுறது இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கௌரவமாக சொர்க்கம் கிடைக்கிது. யார் கெட்ட காரியங்கள் இல்லைன்னா ஆசை மோகத்தில் சுழண்டுட்டுருக்காங்களோ அவங்களுக்கு யமராஜன் கூப்பிட்டு போவார் நரகத்துக்கு. இதில் தன்னுடைய தலைகணம் அகங்காரத்தை விட்டுட்டு நல்ல காரியங்கள் ஈடுபடணுங்கிறத ரொம்ப தெளிவாக எளிமையாக சொல்கிறார். இதே மாதிரி ஒரு பாடல், சினிமா பாடல் கூட இருக்குது. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா அப்படின்னு அந்த பாட்டு வரும். வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது அப்படின்னு ஒரு அழகான வரி. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். இதை சொல்லிட்டு, இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா, கூக்குரலாலே கிடைக்காது, அது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா அப்படின்னு அழகாக சொல்லுவார். வாழ்க்கையோட நிலையாமே இந்த தமிழ் பாடல் அவர் அழகாக சொல்லுவார். அதில் இன்னொரு அருமையான வரி ஒன்று ஒரு என்னென்னா, நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகமாடும் கலைஞனடா. அப்போ இறைவனை நம்ம வழிபட்டால் நமக்கு நல்ல காரியம் நடக்குங்கிறது தான் உண்மை.